வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலவச ஆடு வளர்ப்பு திட்டம். தமிழகத்துல இலவசமா அந்த ஆடு வளர்ப்பு திட்டத்துக்கு மானியம் தராங்க. சோ இந்த இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்துல 90% மானியம் அதிரடியா வழங்குறாங்க. தமிழகம் மற்றும் மத்திய அரசுகள் இணைந்து வழங்கும் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு 10 ஆடுகள் மற்றும் ஒரு கிடாய் 90% மானியத்தில் வழங்கப்படுகிறது. திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்பும் நிலமற்ற ஏழை விவசாயிகள், விதவைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் தங்கள் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் நேரடி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு ஆடு வளர்ப்பு குறித்து ஒரு நாள் பயிற்சியுடன் 3 ஆண்டுகளுக்கான காப்பீடு வசதியும் அரசால் செய்து தரப்படும். பயனாளிகள் தங்களுக்கு விருப்பமான தரமான ஆடுகளை சந்தையில் நேரில் சென்று தேர்வு செய்யலாம் என்றாலும் இந்த ஆடுகளை குறிப்பிட்ட காலத்திற்கு விற்கக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்துடன் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை மற்றும் தகுதி சான்றிதழ்களை இணைத்து உரிய அதிகாரியிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் இந்த திட்டத்தின் நன்மைகளை பெற முடியும். இவ்வாறு கிராமப்புற பொருளாதார மேம்படுத்தையும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்த அபிவிருத்தி திட்டம் செயல்படுத்தப்படுகிறதுங்க. 90% மானியத்துல இலவச ஆடுகளை நம்ம வாங்க போறோம். எப்படி, யாருக்கெல்லாம் இதை கொடுக்க போறாங்க? சோ முதலீட்டுல உங்களுக்கான 90% மானியம் மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்கறாங்க. 60% மத்திய அரசும் 30% மாநில அரசும் 10% தான் ஒரு பயனாளி. ஒருவேளை ஆடுகளின் விலை 10,000 என்றால் அரசு செலுத்துவது 9,000, நீங்கள் வெறும் 1,000 மட்டுமே செலுத்த வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ நீங்க தகுதியானவர்களான அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபிஎல் வறுமை கோட்டிற்கு கீழே நிலமற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், கணவரை இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இவர்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, ஆடுகளை எப்படி நாங்கள் தேர்வு செய்வது? செம்மறி ஆடு இருப்பு 7.6 மட்டுமே, வெள்ளாடு இருப்பு 6.2 மற்றும் இறைச்சிக்கான தொடர்ந்து தேவை வருது. உற்பத்தியை பெருக்கவே இந்த 90% மானியம். விருப்பம் ஏ செம்மறி ஆடு, விருப்பம் பி வெள்ளாடு. வயது பாத்தீங்கன்னா 4-5 மாசம், வயது 5 to 6 மாசம். செம்மறி ஆடு எண்ணிக்கை 10 செம்மறி ஆடுகள், ஒரு கிடாய், 10 வெள்ளாடுகள், ஒரு கடாய். இந்த மாதிரி தாங்க அவங்க கொடுக்குறாங்க. தேர்வு செய்யும் முறைகளும் இதுதான். 10 பெண்ணாடுகள் பிளஸ் ஒரு கிடாய். பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு நாள் பயிற்சி பிளஸ் இலவச ஆடு வளர்ப்பு பயிற்சி, ஒரு சர்டிபிகேட், 3 வருஷங்களுக்கான உங்களுக்கான காப்பீடு, இதை எல்லாமே கொடுக்குறாங்க. சோ முதற்கட்டமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத தேர்வு செஞ்சுக்கோங்க. இதை தேர்வு செஞ்சத பிறகுதான் அங்க விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? சிறு மற்றும் குறு விவசாயிகள், நிலமற்ற விவசாயிகள், வறுமை கோட்டிற்கு உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், இவர்கள் அனைவருமே இதை விண்ணப்பிக்க முடியும். சோ எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட கால்நடை மருத்துவ பராமரிப்பு துறையில இந்த விண்ணப்பத்தை நீங்க ஆஃப்லைன்ல விண்ணப்பிக்கலாம். மாவட்ட கால்நடை பராமரிப்புல ஆஃப்லைன் அதிகாரிகள் தகுதி சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் தருவாங்க. பெண் பயனாளிகளாக தேர்வு செய்யப்படும். படி 3 அப்படின்னு சந்தைக்கு சென்று நேரில் பயனாளிய ஆடுகளை தேர்வு செய்து ஒரு நாள் ஆடு வளர்ப்பு பயிற்சி, அப்புறம் 3 வருட இலவச காப்பீடு, பாதுகாப்பு மற்றும் அரசால் வழங்கும் 3 வருட இலவச கொள்முதல், சந்தைக்கு சென்று விருப்பமான ஆடுகளை பயனாளிகளே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. சோ ஒப்பந்த விதிமுறைகள் இதை நீங்க விண்ணப்ப படிவத்துல கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான விதிமுறைகள். அந்த கிடாய் ஆடுகளை 1 வருடத்திற்கு விற்கவே கூடாது. சோ இந்த கிடாய் ஆடை மட்டும், சோ ஃபீமேல் ஆடை பாத்தீங்கன்னா, பெண் ஆடுகளை 3 வருடங்களுக்கு விற்க கூடாது. கால்நடை உடை மருத்துவ அறிவுரைப்படி சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். விதிகளை மீறினால் அல்லது விட்டுவிட்டால் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என உறுதியளிக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. இது ஒரு ஒப்பந்த படிவம். இது வெறும் இலவசம் அல்ல, உங்கள் வாழ்வாதார மூலதனம். உங்கள் சொந்த தேர்வு, 90% அரசு மானியம், அதிகாரப்பூர்வ பயிற்சி, 3 வருட காப்பீடு, பூஜ்ஜிய ஆபத்து மற்றும் கிராமப்புற தொழில் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. இன்று நீங்க இதை செயல்படும்போது உங்க மாவட்ட கால்நடை பராமரிப்பு அலுவலகத்தை அணுகி
விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. தனிப்பட்ட விவரங்கள், பெயர், ஆதார், ரேஷன் கார்டு, முகவரி, சிறப்பு தகுதி, தற்போதைய சொத்துக்கள் வைத்துள்ளதா இல்லையா, கால்நடைகள் உள்ளதா இல்லையா, அதிகாரிகளுடைய சான்றிதழ், கிராம விஓடைய அதிகாரிகளுடைய சான்றிதழ், தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல், இருப்பிட சான்று, வருமான சான்று, முன்னுரிமைக்கு வரும் சான்றிதழ் அப்படின்னா விதவை சான்றிதழ், கைவிடப்பட்டதற்கான சான்றிதழ், மாற்றுத்திறனாளி அல்லது நிலமற்றவர்களுக்கான ஒரு சான்றிதழ். இதை எடுத்து வச்சுதாங்க உங்களால செயல்பட முடியும். சோ உடனடியாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட மீண்டும் ஒரு நாள தொடரும். சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.